சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய புதிய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்வுக்குழு அறிவிப்பில் ஆளுநர் தேவையற்ற காலத்தாழ்வு செய்து வருகிறார். தற்போதைய துணைவேந்தர் முனைவர் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு செய்யும் முயற்சியா இது என்கிற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. அதுபோல சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் மீது தமிழ்நாடு அரசு அமைத்த திருமிகு பழனிசாமி IAS தலைமையிலான குழு அளித்த விசாரணை அறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிய விரும்புகிறோம். பல்கலைக்கழகத்தில் எவ்வித அனுமதியுமின்றி தனியார் நிறுவனம் தொடங்கியதில் ஊழல் முறைகேடுகள் குற்ற வழக்கின் தற்போதைய நிலை என்ன, சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள துணைவேந்தர் மீதான ஜாமீன் ரத்து வழக்கின் தற்போதைய நிலை என்ன என்கிற கேள்விகள் இருக்கிறது, தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். சேலம் பல்கலைக்கழகத்தை பற்றி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மீது குழு நியமிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் குற்றம் செய்தவர்தான் என்று அந்த குழுவே நிரூபித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் நீதிமன்றத்திற்கும் சென்றிருந்தோம். ஆனால் அவருடைய பதவிக்காலமும் இப்பொழுது முடிவடையவிருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னதைப் போல ஆளுநர் அவர்கள் அவர் மீது வழக்கு இருக்கிற பொழுதே அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று அவரோடு உரையாடியதெல்லாம் பத்திரிகை செய்திகள்லாம் வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே அவர் அங்கே வேண்டுமென்றே பல்வேறு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது குறித்து இந்த அரசு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் மீண்டும் துணைவேந்தராக தொடர்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு எல்லா வகையிலும் முயற்சி செய்யும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.